இல்லாமல் நம்மையே நாம் துண்டித்துக் கொள்கிற பொழுது நமது மகிழ்ச்சியின்மைக்கு நாமே காரணமாகி விடுகிறோம். இந்த கை உயிருள்ளதாக செயல்படக்கூடியதாக எப்பொழுது இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உடலோடு இணைப்பில் இருக்கின்ற பொழுது மட்டுமே. சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது நமக்கு பிடிக்காதவர்களை பார்த்து கூட புன்சிரிப்பு செய்வோம். இன்னைக்கு நமது வாழ்வை நாம் அலசி பார்ப்பது கிடையாது. மற்றவங்க வாழ்வை அலசி பார்க்கிறமே ஒழிய நமது வாழ்வை அலசி பார்ப்பதில்லை. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் என் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இல்லந்தோறும் இறையாட்சி என்கிற நோக்கத்தோடு தான் மாதா தொலைக்காட்சி செயல்படுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இறையாட்சி என்பதே உறவின் அடிப்படையிலானது. ஒரு நபருக்கு நிறைய பணமும் செல்வமும் உடைமைகளும் வருவதன் காரணமாக அங்கு இறையாட்சி வந்துவிட முடியாது. இறைமகன் இயேசு மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. அன்பும் அரவணைப்பும் உறவும் உள்ளார்ந்த பாசமும் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் உண்மையான இறையாட்சி வர முடியும். எனவே இந்த மாதா தொலைக்காட்சியில் நாம் உறவுகள் மேம்பட என்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இதை வெறுமனே கேட்பவர்களாக மட்டுமல்ல, இங்கு சொல்லப்படுகிற கருத்துக்களை கொஞ்சமாவது நமது வாழ்க்கைக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பது மிக முக்கியமானது. புனித யாக்கோப்பு இறைவார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு அற்புதமான உவமையை கையாளுவார். இறைவார்த்தையை கேட்டுவிட்டு அதன்படி நடவாதவர்கள் கண்ணாடியில் தம் முகத்தை பார்த்துவிட்டு பின்பு அதை மறந்தவர்கள் போன்றவர்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்லுகின்றார். எனவே கொடுக்கப்படுகிற செய்தியை வாழ்விற்கு கொண்டு வருவது மிக முக்கியமானது. எனவே இந்த ஒரு பின்னணியில் உறவு என்பது மனித வாழ்வுக்கு மிக முக்கியமானது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டு காரியங்களை மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் மனித வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு உறவு அவசியமானது. உறவு இல்லாமல் நம்மையே நாம் துண்டித்துக் கொள்கிற பொழுது நமது மகிழ்ச்சியின்மைக்கு நாமே காரணமாகி விடுகிறோம். இன்று வரை பழங்குடியின சமூகத்தில் ஒரு பழக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதரை தண்டிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வார்களாம்? அந்த மனிதரை குழுமத்திலிருந்து, கம்யூனிட்டி என்று சொல்கிறோமே, இந்த குழுமத்திலிருந்து தள்ளி வைத்து விடுவார்கள். வேறு ஒன்றும் கிடையாது. எனவே அந்த மனிதர் தனித்து விடப்படுகிற பொழுது அந்த தனித்து விடப்பட்டதே தண்டனையாக கருதப்படுகிறது. குழுமத்திலிருந்து வெட்டி விடப்படுவது. இப்ப பாத்தீங்கன்னா கை இருக்கிறது, கை வெட்டப்பட்டால் என்ன செய்யும்? இந்த உடம்பில் இருந்து வெட்டப்பட்ட பொழுது கைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விடுகிறது. காரணம், அது உயிரற்றதாக மாறி விடுகிறது. இந்த கை உயிருள்ளதாக செயல்படக்கூடியதாக எப்பொழுது இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உடலோடு இணைப்பில் இருக்கின்ற பொழுது மட்டுமே. எனவே மனிதர்களும் உறவிற்காக படைக்கப்பட்டவர்கள், குழுவிற்காக, குழுமத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். எனவே இந்த உறவிலிருந்து அந்நியப்படுகிற பொழுது அதை விட மிகப்பெரிய தண்டனை, தனிமை என்று சொல்கிறோமே, அதை விட மிகப்பெரிய தண்டனை எதுவும் கிடையாது. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய வசதிகள் வந்து விட்டன. இதில் உறவிலிருந்து அந்நியப்பட்டு நமக்கென்று நாம் நம்முடைய அறையில மாடர்ன் கேட்ஜெட்ஸ் என்று சொல்லப்படுகிற நவீன மின்சாதனைகளை வைத்துக்கொண்டு அதற்குள்ள புகலிடம் கண்டுகொண்டு அதுல ஒரு விதமான திருப்தி அனுபவிக்கிறோம். எந்த பொருளுமே, அது அலைபேசியாக இருக்கலாம், கணினியாக இருக்கலாம், தொலைக்காட்சி பெட்டியாக இருக்கலாம், எதுவுமே மனிதரது இடத்தை எடுக்க முடியாது. ஆக ஒரு பக்கம் உறவுகள் மனித வாழ்விற்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றன. அதே வேளையில இன்னொரு முக்கியமான கருத்து என்னவென்றால், மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுதுதான் நல்ல உறவுகளை ஏற்படுத்த முடியும். இப்ப நமக்குள்ள ஒரே வேதனையோடு கஷ்டத்தோடு இருந்தோம்னா பிறரை எளிதா காயப்படுத்தி விடுவோம். நீங்க யோசிங்க, எந்த நிலையில பிறரோடு உறவு என்பது சாத்தியம்? நம்ம சந்தோஷமா இருக்கும் போதா, சந்தோஷம் இல்லாம இருக்கும் போதா? சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது நமக்கு பிடிக்காதவர்களை பார்த்து கூட புன்சிரிப்பு செய்வோம். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்தோம்னா பிடிச்சவங்க வந்தா கூட முகத்தை திருப்பிட்டு போய்கிட்டு இருப்போம். ஏன்னா ஏதாவது பேசக்கூடாது, பேசிடுவோம். ஆக ஒரு பக்கம் உறவை தேடுகின்ற அதே வேளையில் இன்னொரு பக்கம் நம்மையே தொடர்ந்து முழுமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி. முழுக்க முழுக்க உறவுல மகிழ்ச்சியை தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாம வீட்டுல செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிடக்கூடாது.
ஒரு உதாரணம், பள்ளியில் படிக்கின்ற மாணவன் பள்ளிக்கு எதுக்கு போகிறான்? கற்பதற்காக. ஆனா பள்ளியில் கற்பது ஒழுங்காக எப்பொழுது நடக்கும் என்றால் வீட்டில் அவன் செய்ய வேண்டிய பாடங்களை. வீட்டில் அப்பா கேட்கிறாரு, ஸ்கூலுக்கு போறதை கற்றுக்கொள்வதற்காக. ஏன்னா வீட்டில் உட்காந்து வீட்டு பாடம் செய்யறாங்கன்னா வீட்டு பாடம் ஒழுங்கா செஞ்சாதான் பள்ளியில் நடக்கின்ற அந்த கற்பித்தலானது ஒழுங்காக நடக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் உறவின் வழியாக மகிழ்வை தேடுகிற அதே நேரத்தில் இந்த உறவிற்கு தடையாக இருக்கின்ற மனப்பான்மைகள், உறவிற்கு தடையாக இருக்கின்ற மனப்பக்குவங்கள், உறவிற்கு தடையாக நமக்குள்ளே இருக்கிற இந்த பார்வைகள், இவற்றையெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே அலசி பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். மிக தெளிவாக புரிந்து கொள்வோம், நாம் யாருமே முழுமையானவர்களாக படைக்கப்படவில்லை. we are created for fullness. முழுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் முழுமையானவற்றோடு முழுமையாக படைக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமைக்கான தன்மை நமக்குள்ள இருக்கு. ஆனா இந்த முழுமையை உணர்ந்து கொள்ள நாம் மேற்கொள்ளுகிற பயணமே இந்த வாழ்க்கை பயணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்கள்ல முழுமையற்றவர்களாக இருந்தாலும் நம்மை முழுமையானவர்களாக நினைத்துக் கொள்ளுகிறோம். பிரச்சனை என்கிட்ட கிடையாது, பிரச்சனை பூரா அடுத்த நபரிடம் இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படை மனப்பக்குவம் தான் எல்லா பிரச்சனைகளுக்குமான காரணம். இன்னும் சொல்லப்போனா அதுதான் மோசமான பிரச்சனை. என்ற பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் மோசமான பிரச்சனை. நான் மனிதன், களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் அல்லது படைக்கப்பட்டவள், என்னிலும் குறைகள் உண்டு, இந்த களிமண்டம் இருக்கின்ற உடைந்து போகக்கூடிய தன்மை என்னிடமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துவிட்டது என்றால் நம் உண்மை நிலையை நாம் உணர ஆரம்பித்து விட்டோம் என்ற அர்த்தம். இதனுடைய பின்னணியில் அன்பிற்குரியவர்களை இன்றைக்கு நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க இருப்பது என்னவென்றால், நமது மனப்பக்குவங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்கிற அதே வேளையில மனிதர்களது தனித்தன்மைகளையும் உறவில் கணக்கில் எடுத்துக்கொள்வது மிக அவசியமானது. இண்டிவிஜுவாலிட்டி அப்படிம்பாங்க. ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மரத்தில் ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கலாம். ஏறத்தாழ ஒரே மாதிரி ஒரு வேப்ப மரத்தை எடுத்துக்கோங்க, இருக்கிற இலைகள்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஆனா 2 இலையை நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பல வித்தியாசங்கள் இருக்கும். ஒரே மாதிரி தெரியும், ஆனா பல வித்தியாசங்கள் உண்டு. இந்த உலகத்தினுடைய ஒரு அழகு என்னன்னா மல்டிப்ளிசிட்டி. மல்டிப்ளிசிட்டினா பன்முகத்தன்மை, பல விஷயங்கள் இருப்பது. இந்த பன்முகத்தன்மை அதுல நிறைய வித்தியாசங்கள் உண்டு. 2 இலை ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி 2 மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 2 பேரும் மனுஷங்க தான், ஆனா இவர்களுக்கென்று தனித்தன்மை உண்டு. ஒவ்வொரு நபருக்கு தனித்தன்மை உண்டு. இப்போ உறவுல பல நேரங்கள்ல நாம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அடுத்த நபர் இருக்கணும்னு நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். இதுதான் பிரச்சனை வருகிறது. வழக்கமாக உளவியலில் மனிதர்களை 2 வகைகளாக பிரிப்பார்கள். புறம் நோக்கிய மனிதர்கள், அகம் நோக்கிய மனிதர்கள். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எக்ஸ்ட்ராவர்ட்ஸ், இன்ட்ராவர்ட். எக்ஸ்ட்ராவர்ட்னா புறம் நோக்கி போவது. ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு பார்ட்டிக்கு போறாங்க, அல்லது ஒரு திருமணத்துக்கு போகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த புறம் நோக்கிய மனிதர்கள் எளிதா எல்லோரோடும் கலந்து விடுவார்கள். புதிதாக இருக்கிற நபர்களை பார்த்து கூட எப்படி இருக்கிறீங்க, எங்கிருந்து வர்றீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டு அல்லது அவர்களிடம் பேசி மிகச்சிறிய காலகட்டத்தில் உறவை ஏற்படுத்தி வருவார்கள். இந்த அகம் நோக்கிய மனிதர்கள், இன்ட்ராவர்ட் அப்படிங்கிறோம்ல, இவங்க திருமணத்துக்கு போனாங்கன்னா ஏதாவது முன்மொழியில ஒரு சேர் இருக்கிறத பார்த்து பேசாம உட்காந்துருவாங்க. யாரிடம் பேச முயற்சி எடுக்க மாட்டார்கள். திருமணம் முடிந்த பிறகு எப்படா முடியும் காத்துக்கிட்டு இருந்து எந்திரிச்சு வந்துருவாங்க. இது அகம் நோக்கிய தன்மை. 2 பேரிடமும் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. புறம் நோக்கிய மனிதர்களால் ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார்ந்து ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துள்ள புத்தகத்தை வாசிக்க முடியாது. ஆனால் அகம் நோக்கிய மனிதர்கள் என்ன செய்வாங்க? எவ்வளவு நேரம்னாலும் ஆழ்ந்த கருத்துள்ள புத்தகத்தை வாசிப்பார்கள். புறம் நோக்கிய மனிதர்களால் தனிமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அகம் நோக்கிய மனிதர்கள் தனிமையாக இருக்க முடியும். அதே வேளையில ஒரு குழுவில் இயல்பாக சகஜமாக இந்த அகம் நோக்கிய மனிதர்களால் இருக்க முடியாது. புறம் நோக்கிய மனிதர்கள் எந்த குழுவிலையும் இணைந்து விடுவார்கள். இப்படி ஒவ்வொரு குழுவிற்கும் சாதக பாதகங்கள் உண்டு, நிறைவு குறைவு உண்டு. ஒவ்வொரு மனிதரும் தனித்தன்மை வாய்ந்தவர். இப்ப உறவில் மிகப்பெரிய பிரச்சனைனா, ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்வோம். மனைவி மிகவும் ஒரு புறம் நோக்கிய நபராக இருப்பார், எளிது எல்லோரிடம் கலந்து கொள்ளக்கூடியவர் இருப்பார். கணவர் கொஞ்சம் அகம் நோக்கியவராக, யாரிடம் பேசாதவராக, தனிமையை விரும்பக்கூடியவராக இருப்பார். இப்ப 2 பேரும் ஒரு திருமணத்துக்கு போறாங்கன்னு வைத்துக்கொள்ளும். மனைவி எளிதாக உறவினர்களோடு பேசிக் கொண்டிருப்பார். கணவர் அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே எரிச்சலா வரும். ஏன் இவர் இப்படி மண்டக்கிற தனமா யார்கிட்ட பேசாம இருக்கிறாரு? அவர் அகம் நோக்கியவர், அவரது தனித்தன்மை இது. ஆனா இதை புரிந்து கொள்ளாத காரணமாக
தன்னை போல கணவர் இல்லையே என்று எண்ணி அவரை முத்திரை குத்தி கொண்டு சங்கடங்களை வரவழைத்துக் கொண்டு நீங்க யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறிய அப்படி என்று அவரை காயப்படுத்துகிற பொழுது அங்கு பிரச்சனை வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நபருக்கும் தனித்தன்மைகள் உண்டு. நமது உறவில் மிக முக்கியமானது அடுத்தவரது தனித்தன்மையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உறவாடுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கமாக இந்த உறவுக்கும் தனித்தன்மைக்கும் உள்ள உறவை ரிலேஷன்ஷிப் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி இதை 3 வகைகளாக பிரிப்பார்கள். முதல் வகை என்னன்னா, தனித்தன்மை என்பது உறவிற்கு எதிரானது என்கிற ஒரு பார்வை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னது மாதிரி கணவர் அகம் நோக்கிய மனிதர், மனைவி புறம் நோக்கிய மனிதர். ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை இந்த காதல் திருமணம் என்று சொல்லுகிறார்களே, அதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஈர்ப்பாக இருக்கும். இந்த புறம் நோக்கிய பெண் எளிதாக அவன் அகம் நோக்கிய மனிதர்பால் ஆண்பால் ஈர்க்கப்பட்டு விடுவார். ஆனா காலப்போக்கில் இதுவே பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும். எவ்வாறு பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும்? என் கணவர் யாரிடம் பேச மாட்டேங்கிறாரு, தனியாவே இருக்கிறாரு, இவருக்கு யார் மீது அன்பு இல்லை என்றெல்லாம் அந்த பெண் சொல்லக்கூடியது. அல்லது கணவர் அகம் நோக்கிய மனிதராக இருந்தால் மனைவியை எளிதா முத்திர குத்துவார். என்ன முத்திர குத்துவாரு? இவ எல்லாத்தையும் போய் பழகிக்கிட்டு இருக்கிறா, யார் எவருன்னு பேதம் பார்ப்பதில்லை, ஒரு இடத்துக்கு போனா யாரிடம் பேசுவது யாரிடம் பேசக்கூடாது என்கிற தெளிவு இருக்க வேண்டாமா என்றெல்லாம் கணவன், இந்த அகம் நோக்கிய தன்மையுள்ள கணவன் மனைவியை முத்திரை குத்துவது நடந்து கொண்டிருக்கும். ஆக பாத்துங்க, இந்த 2 ஒன்று சேர முடியாது என்பது ஒரு பார்வை. ரிலேஷன்ஷிப் வெர்சஸ் இண்டிவிஜுவாலிட்டி. தனித்தன்மை என்பது உறவுல சாத்தியம் இல்லை, தனித்தன்மையை இழந்தால்தான் உறவு சாத்தியம் என்கிற ஒரு பார்வை. நான் சொன்ன இந்த உதாரணத்துல கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் தனது தனித்தன்மையை இழந்தால்தான் 2 பேர் நல்ல உறவோடு வாழ முடியும் என்பது ஒரு பார்வை. இந்த பார்வை சரியான பார்வை அல்ல. எந்த நபர் தனது தனித்தன்மையை இழக்கிறாரோ அவர் வாழ்வினுடைய மகிழ்ச்சியை இழந்து விடுவார். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உண்டு. அந்த தனித்தன்மையை கொண்டாட வேண்டும். நான் சொன்னது அகம் நோக்கிய மனிதர் புறம் நோக்கிய மனிதர்ங்கிறது ஒரு உதாரணம் மட்டும்தான். NLP அப்படிங்கிற உளவியல்ல மனிதர்களை 3 வகைகளாக பிரிப்பார்கள். பார்வை என்கிற புலனை அதிகமாக பயன்படுத்துகிற மனிதர், அவர்கள் இயல்பு ஓரா ஒரு மாதிரி இருக்கும். கேட்கிற புலனை ஆடிட்டரி பீப்புள் அப்படிம்பாங்க, அவர்களது தன்மை வேற மாதிரி இருக்கும். கினஸ்தட்டிக் பீப்புள், உணரக்கூடிய தன்மை உள்ள மனிதர்களது தன்மை வேற மாதிரி இருக்கும். இது ஒரு வகையான தனித்தன்மை. இன்னொரு வகையான தனித்தன்மை, சில மனிதர்கள் தங்களது மூளையை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில மனிதர்கள் தங்களது உணர்வுகளை, இதயத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சில மனிதர்கள் தங்களது இந்த உடல் வலிமை என்று சொல்கிறோமே, தங்களது உடலினுடைய அந்த உடலை பயன்படுத்தி பல்வேறுபட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார். இதற்கு ஏற்ப நமது இந்திய மரபில் 3 வகையான ஆன்மீகமே உண்டு, 3 வகையான மார்க்கங்கள் உண்டு. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம். ஏன் இவற்றை எல்லாம் பல்வேறு உதாரணங்களாக சொல்லுகிறேன் என்றால், தனித்தன்மை என்பது பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தன்மை. இப்போ ஒரு குழு, ஒரு உறவுல கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், நட்புறவாக இருக்கலாம், எனது தனித்தன்மை இழந்தால்தான் இந்த உறவில் இருக்க முடியும் என்கிற நிலைமை ஏற்பட்டது என்றால், வேறு வழி இல்லாமல் அந்த நபர் தனித்தன்மையை இழப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அது அங்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, அன்பாக இருக்க முடியாது. தனித்தன்மையை இழக்கிற நபர் இயல்பாக இருக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, பல குடும்பங்கள்ல ஒத்து போவதற்காக, குடும்பங்களில் மட்டுமல்ல பல குழுமங்களில், கம்யூனிட்டி என்று சொல்கிறோமே, குடும்பங்களிலும் இந்த குழுவோடு ஒத்து போவதற்காக நமது தனித்தன்மையை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு அபத்தம் பல நேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தனித்தன்மை என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடாது என்றால், சின்ன பிள்ளையிலிருந்து கற்றுக்கொண்ட மனப்பக்குவங்கள் இருக்கு, அது வேற. அதை பத்தி நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மனப்பக்குவங்கள் என்பது வேறு, தனித்தன்மை என்பது நம்மோடு உடன் பிறந்தது. எனவே தனித்தன்மையோடு நமது தனித்தன்மையை வைத்து கொண்டு உறவை மேற்கொள்வது மிக முக்கியமானது. ஒரு யூத ரபியை பற்றி ஒரு நிகழ்வு வாசித்தேன். அவர் பேரு சுசேயா அப்படிங்கிறவர். அவர் ஒரு புகழ்பெற்ற மனிதராக இருந்தவர், நிறைய போதித்தவர், மறைநூலை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். ஆனா இறக்குற தருவாயில கொஞ்சம் மனசுல சஞ்சலம் உள்ளவராக இருந்தாராம். அது உடம்புல வெளிப்பட்டது. அப்ப அவரை பார்த்து கேட்டாங்க, உங்க மனசுல ஏதோ ஒரு கவலை இருப்பது போல தெரிகிறது, என்ன கவலை என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னாரு, கடவுள் என்ற ஒரு சில கேள்விகளை கேட்டார்னா அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன், அதை பத்தி யோசிக்கிறேன். என்ன கேள்வி கேட்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க என்று கேட்டபொழுது அவர் சொன்னார்னா, கடவுள் ஒருவேளை என்னை பார்த்து, சுசேயா நீ ஏன் மோசையை போல இருக்கவில்லை என்று கேட்டார்னா நான் எளிதா பதில் சொல்லிடுவேன்.
மோசேக்கு நீங்கள் கொடுத்த வரம் வேறு, எனக்கு கொடுத்த வரம் வேறு, அதனால மோசே மாதிரி இருக்க முடியல அப்படின்னு பதில் சொல்லிடுவேன். அல்லது கடவுள் என்னைய பார்த்து, சிசேயா நீ ஏன் ஆபிரகாம் மாதிரி இல்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்டார்னா, ஆபிரகாம் அவருக்கென்று தனித்தன்மைகளோடு பிறந்தார், நான் அந்த தன்மைகளோடு பிறக்கவில்லை, எனவே என்னால் ஆபிரகாம் மாதிரி இருக்க முடியலன்னு சொல்லிடுவேன். ஆனா நான் பயப்படுற கேள்வி என்னன்னா, கடவுள் என்னை பார்த்து, சிசேயா ஏன் நீ ஒரு முழு சிசேயாவாக இருக்கவில்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட தன்மைகளோடு ஏன் முழுமையாக வளரவில்லை என்கிற ஒரு கேள்வியை கேட்டார்னா, அதுக்கு என்ற பதில் கிடையாது. அந்த கேள்வியை கடவுள் கேட்டுவாரோன்னு பயப்படுகிறேன் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவரும் தனித்தன்மையோடு பிறந்திருக்கிறோம். இந்த தனித்தன்மைகளை கொண்டாடி இவற்றின் வழியாக உறவை மேற்கொள்ள வேண்டும். சரி, முதலாவது மனநிலையை பற்றி உங்களுக்கு சொன்னேன். உறவிற்கு தனித்தன்மை என்பது தடையாக இருக்கிறது என்ற பார்வையாக எண்ணிக்கொண்டு தனித்தன்மைகளை உதறி தள்ளுவது, அல்லது தனித்தன்மைகளை கொண்டாடுகிற நபர்கள் உறவை பிறந்தல்கிறார். அதுல இன்னொரு எக்ஸ்ட்ரீம், அது சில பேர் இருக்கிறாங்க, தனித்தன்மையோடு வாழணும்னா மற்றவர்களை சேர்ந்து இருக்க முடியாது, சேர்ந்து இருந்தோம்னா தனித்தன்மை இழக்க வேண்டி இருக்கும் என்று உறவை பிறந்தல்கிறார்கள். இது சரியான மனநிலை அல்ல. இரண்டாவது பார்வை என்னது? தனித்தன்மைகளுக்கு அப்பாலும் உறவோடு வாழ்வது. தனித்தன்மையை ஒரு பக்கம் வெளியில வைத்துக் கொள்ள வேண்டும், அப்புறம் உறவு என்று வருகிற பொழுது தனித்தன்மையை தற்காலிகமாக வெளியில் எடுத்து வைத்து விட வேண்டும் என்கிற ஒரு பார்வை. அதாவது தனித்தன்மையை ஒரு நபர் முதல் நிலை போல அப்படியே தள்ளி வைத்து விடுவது கிடையாது, அல்லது இழப்பது கிடையாது. உறவு என்று வருகிற பொழுது தனித்தன்மையை அப்படி கொஞ்சம் தள்ளி வைத்து விட வேண்டும், உறவு முடிந்த பிறகு தனித்தன்மையை நமக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பார்வை. இதுவும் ஏறத்தாழ முதல் பார்வையை போன்றது. மூன்றாவது பார்வை தான் சரியான பார்வை. நமது தனித்தன்மைகள் வழியாக உறவை ஆழப்படுத்துவது, நமது தனித்தன்மைகள் வழியாக உறவை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது. இது எப்படி நான் பவுலடியார் சொல்லுகிற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த கருத்து தெளிவாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்துல இந்த உடலை திருவாவைக்கு ஒப்பிட்டு சொல்லுவார். திருச்சபையில பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான வரங்கள் உண்டு என்று சொல்லுவார். பல்வேறு வகையான வரங்களை தூயாவை திருவாவை கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய கண்ணு, அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது, பார்க்கின்ற தன்மை. காது, அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது, கேட்கின்ற தன்மை. கால், அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, நடக்கின்ற தன்மை. இப்ப வெவ்வேறு தனித்தன்மை உள்ள உறுப்புகள் தான் ஒட்டுமொத்த உடலுக்கு தேவையாக இருக்கின்றன, அதை அழகு சேர்க்கின்றன. இப்ப கண்ணு நினைக்குது இருக்கிறதுலயே சிறந்த உறுப்பு நம்ம தான், ஏன் எல்லா உறுப்புகளும் கண்ணு மாதிரி இல்லாம காதா காலா இருக்கு, எல்லா உறுப்புமே கண்ணா இருந்தா எப்படி இருக்கும், எவ்வளவு அபத்தமா இருக்கும். காது நினைக்குது நான் எவ்வளவு அற்புதமான உறுப்பு, எல்லா விஷயத்தையும் கேட்கிறேன், ஏன் இந்த மாதிரி வேற வேற உறுப்புகள்லாம் இருக்கு, எல்லா உறுப்புமே காது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, அது உடல் மாதிரி இருக்குமா? கிடையாது. ஆக தனித்தன்மைகள் தான் ஒரு உடலை உடலாக வைத்திருக்கின்றன. இப்போ அது அப்படியே ஒரு திருவாவை சமூகத்திற்கு புனித பவுல் ஒப்பிடுகிறார். நமது குடும்ப சமூகத்திற்கும் நாம் வாழக்கூடிய சமூகத்திற்கும் நாம் ஒப்பிட வேண்டும். ஒரு கூட்டம்னு வந்தா 10 பேர் 10 விதமான கருத்துக்களை சொல்வார்கள். ஆனா பல நேரங்களில் பிரச்சனை என்னன்னா, அவர்களது தனித்தன்மையிலிருந்து புறப்படுகிற கருத்துக்கள் நமது கருத்தோடு ஒத்துப்போகாதன் காரணமாக அதை எதிரியாக கருதப்படுகிறோம். நான் ஒரு பார்வையில பார்க்கிறேன், அவங்க ஒரு பார்வையில பார்க்கிறாங்க, இன்னொரு நபர் இன்னொரு பார்வையில பார்க்கின்றார். அவரவர் தனித்தன்மைக்கு ஏற்ப ஒரு பிரச்சனையை அல்லது ஒரு காரியத்தை பார்க்கின்றார் என்கிற தெளிவு இருக்கின்ற பொழுது அங்கு நல்ல உறவு இருக்கும். தனித்தன்மைக்கு எதிரி என்னன்னு தெரியுமா? உறவு எதிரி கிடையாது, ஈகோ தான் எதிரி. இந்த ஈகோ என்ன நினைக்குதுன்னா, நான் பார்க்கறது தான் சரி, நான் நினைக்கிறது தான் சரி, என்னிடம்தான் முழுமையான பார்வை உண்டு, என்னிடம்தான் முழுமையான புரிதல் உண்டு, நான் நினைக்கிறதா சரி என்று எண்ணுவதன் காரணமாக கணவர் ஒரு கருத்து சொன்னார்னா, அவரது தனித்தன்மைக்கு ஏற்ப ஒரு கருத்து சொன்னார்னா, மனைவி அவரது தனித்தன்மைக்கு ஏற்ப ஒரு மாற்று கருத்தை சொல்லுகிற பொழுது கணவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கணவற்ற கொஞ்சம் திறந்த மனம் இருந்தது என்றால் என்ன செய்வாரு? சரி, என்னுடைய பார்வையில இந்த கருத்து சரியானதாக இருக்கிறது, உன்னுடைய பார்வையில சரியாக இருக்கிறது, இந்த 2 கருத்தையும் இணைந்து எந்த கருத்து சிறப்பானது, அது 2 கருத்துலையும் உள்ள நல்லதை எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்தது என்றால், அன்பிற்குரியவர்களே, அங்குதான் உறவு மலரும், வாழ்வினுடைய முழுமையும் தென்படும். அதுதான் இறையாட்சி.
இறையாட்சி என்பது இறைவன் விரும்புகின்ற ஆட்சி. அப்ப இறைவனது ஆட்சி அங்கு வரணும்னா மனிதர்களாகிய நாம் நமது இந்த ஈகோ என்று சொல்லப்படுகிற தனித்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு நமது சிறு சிறு சிந்தனைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து அதை முழுமையாக்கி அதன் வழியாக நாம இருக்கிற இல்லத்திலேயே அந்த இறையாட்சியை கொண்டு வர முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆய்வு, மின்காந்த அலைகளை பற்றிய ஒரு ஆய்வு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்று சொல்வார். நம்ம உடம்பு ஒவ்வொரு வினாடியும் மின்காந்த அலைகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. மிக முக்கியமாக நமது உடம்பில் இருக்கின்ற 2 உறுப்புகள் அதிகமான மின்காந்த அலைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒன்று நமது மூளை, தி பிரெயின். 2வது நம்முடைய இதயம். இந்த ஆய்வை மேற்கொள்கின்ற ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இதயத்தினுடைய மின்காந்த அளவானது மூளையின் மின்காந்த அலையை விட 5000 மடங்கு வலிமையானது என்று சொல்கிறார். எதுக்கு இதை சொல்ல வர? வழக்கமாக உறவு என்றாலே நம்ம இதயத்தை சுட்டி காமிப்போம். அப்ப இதயம் எவ்வளவு வலிமையானது, இதை சொல்லிவிட்டு இன்னொரு கருத்தை சொல்லுகிறார்கள். எந்த மனிதர் தனது இதயத்திலிருந்து மிக அற்புதமான ஆழமான நேர்மறையான மின்காந்த அலைகளை வெளியிடுகிறாரோ, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம், இந்த நேர்மறையான அதிர்வுகளை நாம் வெளிப்படுத்த அது சுற்றி உள்ள சூழலையே மாற்றிக்கொண்டிருக்கும். இவருடைய அதிர்வானது சுற்றி உள்ள நபர்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒருவேளை எதிர்மறையான மனநிலையோடு அவர் இந்த நபர்கிட்ட வந்தால் கூட இந்த நபருடைய அந்த வைப்ரேஷன் அதிர்வுகள், அவரது இதயத்திலிருந்து புறப்படக்கூடிய அதிர்வுகள் நல்ல அதிர்வுகளாக இருந்தால் என்ன நடக்கும்னா, எதிர்மறையான மனநிலையோடு வரக்கூடியவரது மனநிலையை கூட மாற்றக்கூடியது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே நல்ல உறவோடு இருக்கிறோம். அடுத்தவரது தனித்தன்மையை கொண்டாடுகிறோம். அங்கு பயம் என்பது கிடையாது, ஆணவம் கிடையாது, யாரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஆணவம்லாம் கிடையாது. ஒரு பிரச்சனையை பார்க்கிற பொழுது கணவர் அவருக்குரிய தனித்தன்மையோடு பார்க்கிறார், மனைவி அவருக்குரிய தனித்தன்மையோடு பார்க்கிறார். வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு தனித்தன்மையோடு இருக்கிறாங்க. திறந்த மனதோடு இந்த கருத்துக்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து எது சரியானதோ அதை செய்கின்றார்கள். அப்போ ஒரு குடும்பத்தில் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கிறது என்று எண்ணுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல உறவின் அதிர்வு இருந்து கொண்டிருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா இதயங்களும் மிகச்சிறந்த மின்காந்த அலைய வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்ப அந்த இல்லமே இறையாட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இறையாட்சி என்றால் விவிலியத்தை வாசிப்பது மட்டுமல்ல. சில நேரத்தில் விவிலியத்தை வாசித்து விட்டு விவிலியத்தை மூடின உடனே விவிலியத்தை நான் வாசிக்கிறதுனால உலகத்துல நான் தான் நம்பர் 1 யோக்கியன் என்று யோசிக்க ஆரம்பித்தோம் என்றால் விவிலியத்தை வாசிப்பதால் எந்த பலனும் கிடையாது. மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நமது வழிபாடுகளே நம்மை உறவிற்கு எதிரானவர்களாக மாறிவிடுகின்றன. நான் தினமும் பூசை பார்க்கிறேன், நான் தினமும் விவிலியத்தை வாசிக்கிறேன், நான் தினமும் ஜெபமாலை சொல்லுகிறேன், எனவே மற்ற எல்லாரையும் விட நான் உயர்ந்தவன் என்று நம்முடைய ஆணவத்திற்கு நமது வழிபாடுகளுடைய பெயராலேயே நாம் தீனி போட்டுக் கொண்டிருக்கிறோம். இது வழிபாட்டினுடைய நோக்கம் அல்ல. வழிபாட்டினுடைய நோக்கம் நம்மை அதிகமாக திறந்த மனம் உள்ளவர்களாக மாற்றுவது. புனித பவுல் சொல்வாரே, கிறிஸ்து இயேசுவிடம் இருந்த மனநிலையே உங்களிடம் இருப்பதாக என்று சொல்வாரே, அந்த திறந்த மனம், மற்றவர்களது தனித்தன்மைகளை கொண்டாடக்கூடிய தன்மை, ஆக அப்படிப்பட்ட தனித்தன்மைகளை கொண்டாடக்கூடிய தன்மை நமது குடும்பத்தில் வந்துவிட்டது என்றால் அங்கு இறையாட்சி வந்துவிட்டது என்ற அர்த்தம். இந்த இறையாட்சியானது அந்த இல்லத்திற்கு யாரு வந்தாலும் அவர்களது மனநிலையில மாற்றத்தை கொண்டு வரும். அந்த இடத்தை விட்டு போகிற பொழுது ஒரு புதிய பார்வை உள்ள நபராக, புதிய சிந்தனை உள்ள நபராக, புதிய எண்ணம் கொண்ட நபராக மாறி செல்வார். இப்படிப்பட்ட நிலைமை இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அதனாலதான் அமெரிக்காவை சேர்ந்த பேராயர் ஃபுல்டன் ஷீன் அப்படி ரொம்ப அழகா சொல்வாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் அமைதியா இருந்து தங்களது வாழ்வையே கொஞ்சம் பரிசோதிச்சு பார்த்தாங்கன்னா திருச்சபை எங்கோ முன்னேறி போயிருக்கும் அப்படிங்கிறார். இன்னைக்கு நமது வாழ்வை நாம் அலசி பார்ப்பது கிடையாது. மற்றவ வாழ்வை அலசி பார்க்கிறமே ஒழிய நமது வாழ்வை அலசி பார்ப்பதில்லை. கோயிலுக்கு உள்ள இருக்கிற பொழுது என் பாவமே என் பாவமே என் பாவமேன்னு சொல்றோம். கோயிலுக்கு வெளியில வந்த உடனே அடுத்தவரது பாவமே, இவரது பாவமே, அவரது பாவமே என்றுதான் பேசுகிறோமே ஒழிய நமது பாவத்தை பார்ப்பது கிடையாது. இந்த உறவுகள் மேம்பட நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நமது மனநிலைகளை அலசி பார்த்து அதே நேரத்தில் நம்மை சுற்றி உள்ளவர்களது தனித்தன்மைகளையும் நமது தனித்தன்மையும் கொண்டாடி இந்த தனித்தன்மைகளை காவு கொடுக்காமல் உறவுகளை சரியான திசையில் முன்னெடுத்து சென்று
இறைவன் கொடுத்த அந்த வாழ்வை, நிறைவான வாழ்வை, நிம்மதியை நமதாக்க வேண்டும் என்பதுதான். எனவே இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மனிதர்களை அன்பு செய்வது என்பது கடவுளை அன்பு செய்வதனுடைய ஒரு பகுதி. நான் என்னை அன்பு செய்தால் மட்டுமே பிறரை அன்பு செய்ய முடியும். நம்மை அன்பு செய்வது என்பது நம் சார்ந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வது. சமூக பார்வை பெரும்பாலும் குறையுள்ளதாக இருக்கும்.